யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஆரம்பிக்கலாங்களா? அவ என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவ மூஞ்சிய பத்தியா திருவிழாவுல டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்கான். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. யார் யார் சிங்கிளா இருக்கீங்களோ சிங்கிள்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எந்தெந்த பசங்க சிங்கிளா இருக்கீங்களோ அந்த கமெண்ட் பாக்ஸ்ல சிங்கிள்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கல அந்த பொண்ணு கூட கமிட் ஆயிடுங்க. அட பேயிலமோ நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பயல. இவளுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருப்பாளுங்கம்மா. நம்மள மாதிரி 4 பேர் பார்த்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னா இப்படி போத்திட்டு திரியிறாளுங்க. பைத்தியக்காரி பார்த்தாலே தெரிகிறதா? நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. உன் மூஞ்சில மேக்கப் கழுவிட்டு பாரு. ஸ்கூல் வாசல்ல மாங்காய் பத்து வைக்கிற ஆயா மாதிரியே இருப்ப. இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட பேசுற. ஒரு நிமிஷம் நான் சொன்னா அப்படி கேட்பியா? ஒரு நிமிஷம் என்ன அப்படி பாரு, கண்ணு அசைக்காத, ஜஸ்ட் என்ன பாருங்க. அத பார்க்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு டே என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா? பேசுறது அப்படி தேன் பாயுதுன்னு சொல்லுவேன். இப்ப நான் பேசினா காதுல இருந்து ரத்தம் வருது, போய் தொலைன்னு சொல்றா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. பட்டு கொஞ்சம் தண்ணி பொடி. என்ன பண்ற? ஜோக் இல்லையா? நான் சாகணும்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும். நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்கிறேன். நானே புறாவா? நின்னு நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுட. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு.